Hello students, welcome back to Karthik Maths. It's been a very long time I'm meeting you all. ஸோ இந்த செஷன் பொறுத்த அளவுக்கு கிளாஸ் 12 பிஸ்னஸ் மேக்ஸில் ஓகே ஸோ ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் எப்படியே மிஸ் ஆகிட்டு இருக்கு எக்ஸசைஸ் 2.3. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லா சாப்டருமே நான் வந்து எல்லா எக்ஸசைஸுமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ப்ளேலிஸ்ட்டை பார்க்காதவங்க பாருங்கள், எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்னு ஒரு காலம் இருக்கும், அப்படிதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸு, 9th 8th எல்லா சம்ஸு, எல்லா எக்ஸசைஸு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சூப்பராக நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 1300 வீடியோஸ் கிட்ட நம்ம சேனலில் இருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு 2.3 வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறேன். இந்த ஒரே ஒரு சிங்கிள் வீடியோ மட்டும்தான். நமக்கே தெரியும் இன்டகிரேஷன் பேஸ் பண்ண வீடியோ. மற்ற எக்ஸசைஸ் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல, அதனால அதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ மேக் ஷுர் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் நான் லைவில் வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாலுமே இருக்குது. அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் லைவில் கிளாஸ் வாங்க சார், நாங்கள் அட்டன் பண்ணுறோம் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் திங்க் அபவுட் இட். நான் கண்டிப்பாக வருவேன், ஓகேங்களா. அண்ட் ஐ கெஸ் வி கேன் ஸ்டார்ட் த செஷன். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு யூ கேன் சி த சம்ஸ் ரைட், யூ கேன் சி த ஃபார்முலாஸ் ரைட். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த என்டையர் எக்ஸசைஸ்மே இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 சம் தான் இருக்குது. நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பொனென்ஷியலை நீங்கள் இன்டகிரல் பண்ணால் எக்ஸ்பொனென்ஷியல் தான் வரும். அதாவது இ பவர் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரும். சப்போஸ் அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா அங்கே உங்களுக்கான x உடைய கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டராக வந்துடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரல் ஆஃப் இ பவர் சம் 7x + 3 கொடுத்துருக்காங்க dx அப்படின்னா இதோட ஆன்சர் நீங்கள் என்ன எழுதணும்? 1/7 இ பவர் 7x + 3 + c போடணும், அவ்வளோதான். ஸோ நார்மலாக உங்களுக்கு இ பவரில் வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். சப்போஸ் அதுலேயே உங்களுக்கு நம்பர் வருது, இ பவரில் உங்களுக்கு பாலினாமியல் வருதுன்னா அங்கே இருக்கிற எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் யாரோ அதை மட்டும் நம்ம டினாமினேட்டரில் போடுற மாதிரி வரும், ஓகேங்களா. இது உங்களுக்கான செகண்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் மூணாவது ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லாமே எக்ஸு பேஸாக இருக்கும், அதுக்கு பவரில் வேறு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மூணாவது ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு எக்ஸ்ன்ற வேரியபிள் தான் பவர்லேயே இருக்கு, புரியுதா? எக்ஸ்ன்ற வேரியபிள் தான் உங்களுக்கு பவர்லேயே இருக்கு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது லாக், ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா a பவர் x பை லாக் ஏ. ஸோ லாக் வந்து மாடுலஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து லாக் ஏ மாடுலஸில் போட்டுக்கோங்க. இங்கே இல்லையே சார்னு சொல்லாதீங்க, நம்ம ஆன்சர் எழுதும்போது மாடுலஸ் நம்ம போடுவோம், ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஏ வந்து எப்படியும் நமக்கு தெரியும், ஏ வந்து greater than 0 தான், நாட் ஈக்குவல் டு 1 சின்ஸ் லாக்ஸ் இருக்கிறது அப்படின்றதால. இங்கேயுமே ஃபோர்த்து ஃபார்முலா உங்களுக்கு சப்போஸ் ஏ பவரில் ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நீங்கள் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது இன்டகிரல் ஏ பவர் சம் 3x + 2 இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 அந்த 3யை போட்டுட்டு தென் ஐ நீட் டு ரைட் தட் லாக் ஏ அண்ட் தென் ஏ பவர் 3x + 2 போடணும். சம்மு நான் போடும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் வெறும் கிளிம்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சம் இல்லாமா, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வர 8 சம்மு உங்களுக்கு சப்ளிமெண்ட் சால்ட் வாட்டர். எஸ், செஷனுக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆர் யூ ஆல் ரெடி? யா, எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டேன், நான் லெஃப்டில் இருக்கன்றதால ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்டேன், ஓகேங்களா. அதாவது எனக்கு ஓகே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லெஃப்டில் இருப்பேன், கொஸ்டின் உங்களுக்கு ரைட்டில் இருக்கும். ஸோ ஐ ஹோப் வி கேன் ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதையுமே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே பிளைண்டாக போயிட்டு இன்டர்நெட் பண்ணுறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு ஜென்ரலாக இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்பொனென்ஷியல் லாகுக்கும் என்ன உங்களுக்கான டெஃபரன்ஷியல் எங்கே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும்? எனி ஐடியா? வாட் இஸ் இ பவர் லாக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இ பவரில் ஒரு லாக் ஒய் இருக்குது அப்படின்னா இதோட ஆன்சர் ஒய் தான், தெரியுமா உங்களுக்கு? ஈயும் லாகும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஆர் யூ ஆல் அவேர் அபவுட் திஸ்? எஸ், இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சார் இது இப்போ சொல்கிறீங்கன்னா இதை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ கேள்வி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் எக்ஸ் லாக் ஏன்னு கொடுத்துருக்காங்களா? யா, அப்போது நான் என்ன பண்ணலாம், இதை லாக் ஏ பவர் எக்ஸ்ன்னு எழுதலாம். லாகில் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் பவர்லேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், தெரியுமா? அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தெரியுமா தெரியாதா? லாக் ஏ பவர் சம் எம் இருக்குது அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் ஆஸ் எம் லாக் ஏன்னு மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு பவரில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் எடுக்கலாம்,
இல்லை ஃப்ரண்ட்ல இருந்தால் நீங்கள் அதை பவரில் தூக்கிக்கலாம். இது ஒரு லாகுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நான் இப்படி மாற்றிட்டேன். செகண்ட் டேர்மே நான் மாற்ற போகிறேன். செகண்ட் டேர்ம் எப்படி மாற்ற போகிறேன்னா இ பவர் சேம் லாக், இந்த ஏவை அப்படியே தூக்கி பேக்கில் போட்டோன்னா ஏ பவரில் ஏ வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் இந்த எண்ணை நான் தூக்கி மேலே போட்டேன்னா இ பவர் லாக் எக்ஸ் பவர் என்னன்னு வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு இந்த கேள்வியை கம்ப்ளீட்டாக எனக்கு எப்படி மாறும்? வெறுமனே ஏ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் ஏ மைனஸ் எக்ஸ் பவர் என்னன்னு மட்டும்தான் இருக்கும். புரியுதா? அப்போ இப்படி இருக்கிற கொஸ்டின் எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா? எஸ், ஓகே, சூப்பர். இப்போ இதை இன்டெகிரல் பண்ணால் நமக்கு சம் ஓவர். எப்படி சார் இன்டெகிரல் பண்ணுறது? நான் இங்கே போடுகிறேன். இன்டெகிரல் ஆஃப் ஆல் தீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு போடுறேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் ஏ பவர் ஏ டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். புரியுதா? நான் தெளிவாக தான் சொல்லி தரேன், கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸ்டெப்பெல்லாம் ப்ராப்பரான ஸ்டெப்பு தான். இதையுமே நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறதா காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை சார் இப்போதைக்கு நான் பார்த்துக்கிறேன், காப்பி பண்ண முடியாது சார், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லேட்டர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இங்கே தானே பார்த்தோம் ஃபார்முலா. என்ன மூணாவது ஃபார்முலா? அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? 1 log மாடுலோ ஏ பவர் எக்ஸ், இல்லைனா ஏ பவர் எக்ஸ் நீங்கள் கூட எழுதும், ஏ பவர் எக்ஸ்னு போட்டு ப்ளஸ் ஏ பவர் ஏன்றது கான்ஸ்டன்ட் தான், உங்களுக்கு வேரியபிளே கிடையாது. ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் நீங்கள் இன்டெகிரல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? அது கூட ஒரு எக்ஸ் போட்டுப்போம். அப்போ எப்படி எழுதலாம்? இதை எக்ஸு ஏ பவர் ஏன்னு போட்டுக்கலாம். மைனஸ் எக்ஸ் பவர் என்னுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டோம். எக்ஸ் பவர் n + 1 n + 1 அண்ட் இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சின்னு முடிச்சுக்கோங்க. சம் ஓவர். சிம்பிள். நம்ம டைரெக்டாக கொடுத்தது அப்படியே இன்டெகிரல் பண்ணாமல் நம்ம அதையே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு. இது கிளியரா? இந்த சம்மு கிளியரா? எஸ் 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 எஸ். அடுத்து ஓடிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் நான் இங்கே டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுறேன். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டினும் நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறோம். நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. சொல்யூஷன் போட்டு நான் இங்கே எழுதுறேன். செகண்ட் கொஸ்டின் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ ஏ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் இந்த எக்ஸையுமே நம்ம பேக் சைடில் போட்டோம்னா இ பவர் லாகு பி பவர் எக்ஸ்னு போயிடும். டிவைடட் பை டினாமினேட்டர்லேயுமே இ பவர் லாக் ஏ பவர் எக்ஸ் அண்ட் பி பவர் எக்ஸ். புரியுதா? என்ன சேஞ்ச் பண்ண தெரியுதா? இதை எடுத்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஏன் அதை பண்ணேன்? அதுக்கான ரீசன் என்னன்னா ஈயும் லாகும் எனக்கு கேன்சல் ஆகிடும், அதுக்காக தான். அப்போ இந்த கேள்வி எனக்கு வெறுமனே என்னவா மாறுது? ஏ பவர் எக்ஸ் மைனஸ் பி பவர் எக்ஸ். இந்த ஈயும் லாகும் அவுட் இல்லை? எஸ், நான் கேன்சல் நீங்கள் பண்ணக்கூடாது, வெறும் பி பவர் எக்ஸ் மட்டும் போடும். அதே மாதிரி இங்கேயும் ஈயும் லாகும் அவுட்டு. ஐ எம் கெட்டிங் ஒன்லி ஏ பவர் எக்ஸ் இன்டூ பி பவர் எக்ஸ் தான். ஸோ இந்த கேள்வியை நம்ம எப்படி இந்த மாதிரி மாற்றுறோம்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ரெண்டு பேசிக் ப்ராப்பர்ட்டி வி ஆர் அப்ளைங் ஓவர் லாகிரிதமிக். லாகில் ஃப்ரண்ட்ல இருந்தால் பவரில் ஏற்றலாம், அதை நான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஈஎன் லாகும் எனக்கு கேன்சல் ஆகிட்டு வேல்யூ 1ன்னு வரும். இது ரெண்டும் பயன்படுத்தி தான் நான் ஃபர்ஸ்ட் சம்மு போட்டேன், செகண்ட் சம்மு நான் போட போகிறேன். புரியுதுங்களா? அப்புறம் என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் டிஎக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. பட் அது மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம்னா ஏ பவர் எக்ஸ் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் எக்ஸ் மைனஸ் பி பவர் எக்ஸ் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் எக்ஸ். அதாவது நான் வந்து என்ன பண்ணுறேன், தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். சரிங்களா? டிஎக்ஸ். அப்போ எனக்கு இதில் ஒரு ஏ பவர் எக்ஸ் ஒரு பி பவர் எக்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு வெறுமனே என்னவா மாறுது? 1 பை பி பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை ஏ பவர் எக்ஸ் தான் கிடைக்குது, இன்டெகிரல் டிஎக்ஸ். இது வரைக்கும் கிளியராக பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கேள்வி எவ்வளவு சிம்பிளாக மாறிச்சு பாருங்க. அங்கே கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு, அதை நம்ம எவ்வளவு சிம்பிளாக இங்கே மாற்றிட்டோம் தெரியுதா? புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? இப்போ இதை நான் என்ன இன்டெகிரல் பண்ண போகிறேன்? 1 பையில் இருக்குது. அப்புறம் இதை என்ன பண்ணலாம்னா பி பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு போடலாமா? இது ஒரு பேசிக்கான ஒரு 7th standard 8th standard ப்ராப்பர்ட்டி. என்னது? ஏ பவர் மைனஸ் எம் அப்படின்னா 1 பை ஏ பவர் எம்ன்றது ஒரு பேசிக்கான லாஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? அதான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ இன்டெகிரல் ஆஃப் பி பவர் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியில் என்ன சொன்னோம்? ஏ பவர்லையோ இல்லை பி பவர்லையோ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அது கீழே வரும்னு சொன்னோம். அப்படிதானே? சப்போஸ் அந்த ஏ பவரில் 3x இருந்ததுன்னா 3 நம்ம பையில் போடுவோம்னு சொன்னோம். இங்கே தான் நம்பர் இல்லையா சார்ன்னு சில பேர் யோசிப்பீங்க. மைனஸ் இருக்குல்ல, அப்போ அந்த மைனஸ் வரும். இப்போ நான் இன்டெகிரல் பண்ண போகிறேன். இப்போ தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஆக்சுவலாக இன்டெகிரல் பண்ண போகிறேன். அதை நான் பிளாக்ல எழுதுறேன். இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே
கொஸ்டினுடைய சிம்பிளிஃபிகேஷன். இப்போ தான் நம்ம ஆக்சுவல் இன்டெகிரேட்டே பண்ண போகிறோம். அப்போ இதை நான் இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன வரும்? b பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் லாக் பின்னு வரும். புரியுதா? அடுத்து a பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் லாக் ஏன்னு வரும், ப்ளஸ் சின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ அதை நான் ஃப்ரண்ட்டில் எழுதுனால அழகா நம்ம எப்போவுமே எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஃப்ரண்ட்டில் பாசிட்டிவ் டேர்ம் தானே எழுதுவோம், அதை நான் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். அப்போ இந்த கேள்வி நான் அப்படியே மாற்ற போகிறேன். இது பாசிட்டிவ், மைனஸ் ஆஃப் மைனஸ் பாசிட்டிவ் ஆகிடுது. அப்போது a பவர் மைனஸ் எக்ஸ் பை லாக் ஏ, இதை நான் செகண்டில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? மைனஸ் b பவர் மைனஸ் எக்ஸ் பை லாக் பி ப்ளஸ் சி. நீங்கள் ஆன்சர் இங்கே நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதுவாங்கன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு மைனஸ் போட்டோமா, இப்போ மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரதுக்கு அது ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ இது என்ன மாறும்? 1 பை ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ மைனஸ் 1 பை பி பவர் எக்ஸ் லாக் பி ப்ளஸ் சி. அவ்வளோதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 2 சம், செகண்ட் சம் முடிச்சிட்டோம். புரியுதா? பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. கேள்வியை நம்ம ஆல்டர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்கப்புறமா தான் நம்ம ஆக்சுவல் இன்டெகிரேஷனே பண்ணுறோம். இது புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது சம்மு, 4வது சம், 5வது சம் ஈஸி தாம்மா. நீங்களே கூட போடலாம், இதை நீங்களே கூட போடலாம் ஆக்சுவலாக. எஸ், ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். சொல்யூஷன் 3வது சம் பாருங்கள். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ். நம்ம நார்மலாக ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுவோம்ல, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை வந்து போடலாம். நான் ஒன்றும் எழுதிட்டோமா? அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பட் இருந்தாலும் எழுதுறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ண போகிறேன். அப்போது இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? இ பவர் 2xஆ 2ab. அப்போ 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 2 இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். இப்போ வெளியில் தான் உங்களுக்கு இன்னொரு இ பவர் எக்ஸ் இருக்குது. புரியுதா? இப்போ நான் ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இ பவர் எக்ஸ் கூட இதையும் 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 நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? 3 டேர்ம் இருக்குல்ல, அந்த 3 நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஒன்று மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் 2x எனக்கு இ பவர் 3xஆ மாறும். எப்படி சார்? இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் 2x. பேசிக் லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸில் பேஸ் சேம் இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம். அதை தான் நீங்கள் இங்கேயே பண்ணலாம். சரிங்களா? இது எக்ஸ்பெனன்ஷியல் ஆச்சு சார், அதெல்லாம் அப்ளை பண்ணலாமா சார்னா சில பேர் யோசிப்பீங்க. பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் என்ன ஆகும்? இ பவர் 2xன்னு வந்துடும். 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஏன்னா எல்லா பவருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஐ கேன் ஸ்டார்ட் மை ஆக்சுவல் இன்டகிரேஷன். ஸோ இன்டகரல் போட்டுட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இன்டகரல்லாம் நான் பிளாக்ல எழுதுறேன் ஆஸ் யூஷுவல். இ பவர் 3x இன்டகரல் பண்ண என்ன ஆகும்? இ பவர் 3x பை 3 வரும். ஞாபகம் இருக்கா? செகண்ட் ஃபார்முலா அப்படி தான் இருந்தது. இ பவர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருந்ததுன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் கீழே வரும். அப்படி தானே? அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். அடுத்து 2 இன்ட்டு இ பவர் 2x இன்டகரல் பண்ணால் இ பவர் 2x பை 2 வரும். இ பவர் எக்ஸ் இன்டகரல் பண்ணால் அதே தான் வரும். ஸோ பிரச்சனை இல்லை, ப்ளஸ் சி. இன்னும் ஒரே ஒரு சின்ன ஆல்டர்னேஷன், இந்த 2 போட்டு தள்ளுறங்க, மீதி இருக்கிறத மட்டும் எழுதுங்க. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் இ பவர் 3x பை 3 ப்ளஸ் இ பவர் 2x ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான், சம் முடிஞ்சது. இன்னும் சில பேர் யோசிப்பீங்க, சார் இது ரெண்டு ஆட் பண்ணி இ பவர் 3x போடலாமா சார்? பண்ணுங்களா? அப்படிலாம் அடிஷனில் பண்ணவே கூடாது. சரியா? சம்மு இந்த சம்மு இவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட் போயிடலாமா? 4வது சம் பாருங்க. எஸ், ஒன்ஸ் அகெயின் யா 4th சம். நான் அடிக்கடி என்ன மாத்திரம் தெரியுதா? டேபு ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த வீடியோ ஒரு டைம் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அதாவது கிளாஸ் எடுத்துட்டேன், பட் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட்டு, கற்றுனதும் வேஸ்ட்டு, எழுதுனதும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் அப்பப்போ நான் செக் பண்ணிப்பேன், ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின். எஸ், ஷால் வி ஸ்டார்ட் த 4th கொஸ்டின்? நான் வேறு பென் எடுத்துகிட்டு வரேன் போயிட்டு. ஓகே, டார்க் ப்ளூ யூஸ் பண்ணலாம். சொல்யூஷன் இப்போ இங்கே பாருங்கள். இ பவர் 3x மைனஸ் இ பவர் மைனஸ் 3x பை இ பவர் எக்ஸ். நம்ம என்ன மட்டும் தனித்தனியாக பிரிக்கலாம். எப்படி பிரிப்பீங்க? இ பவர் 3x பை இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் 3x பை இ பவர் எக்ஸ்ன்னு பிரிக்கிறேன். அப்போது இ பவர் 3xல ஒரு எக்ஸ் மேலே மைனஸ் ஆப்போசிஷன் என்ன ஆகும்? இ பவர் 3x மைனஸ் எக்ஸா. அகைன் இதுவும் இ பவர் மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ்னு வரும், விச் மீன்ஸ் இ பவர் 2x மைனஸ் இ பவர் மைனஸ் 4xன்னு வருது. சிம்பிளிஃபிகேஷன் நான் தனித்தனியாக பண்ணியிருக்கேன். பவர்னா டினாமினேட்டர்ல இருந்துன்னா மைனஸ் பண்ணுவோம்,
சரியா? அதனால தான் இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா ப்ளஸ் மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போது இங்கேருந்து ஐ எம் ஸ்டார்டிங் மை இன்டெக்ரல். இங்கேருந்து ஐ எம் ஸ்டார்டிங் மை இன்டெக்ரல். ஸோ பென் மாற்றி எழுதுகிறேன், இன்டெக்ரல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இ பவர் 2x இன்டெக்ரல் பண்ணால் இ பவர் 2x/2 மைனஸ் இ பவர் மைனஸ் 4x இன்டெக்ரல் பண்ணால் இ பவர் மைனஸ் 4x/-4ன்னு வரும் ப்ளஸ் சி. இப்போ மைனஸை ப்ளஸ் ஆகிடும். கடைசியாக ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் பாசிட்டிவில் மாற்றிக்கலாம். அப்போ எப்படி எழுதுங்க? இ பவர் 2x/2 ப்ளஸ் இ பவர் மைனஸ் 4x/4 ப்ளஸ் சி. நான் சொன்னது இந்த மைனஸ் தான் மாற்ற சொன்னேன். நீங்கள் இந்த பவரை மாற்றி விட்டுறாதீங்க. சரியா? பவர் நெகட்டிவ் தான், இட் ரிமைன்ஸ் சேம். இந்த மைனஸும் இந்த -4 சேர்ந்து தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ்ஸாக மாறுது. ஆஸ் யூஷுவல் இன்டெக்ரல் கான்செப்ட் நீங்கள் சிஏ போட்டு முடிச்சுக்கோங்க. சம் ஓவர். ஸோ 3வது 4வது சம் ஈஸி தானே. அடுத்து 5வது இதே மாதிரி தான் இருக்கும். 5வதும் ஈஸி தான். சரிங்களா? என்ன சார் இருக்கும், ஏடாவிடமாக இருக்கே சார், 2 டேர்மாக வார இருக்கே சார்னு சில பேர் யோசிப்பீங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. கேள்வி எழுதிக்கோங்க முதல்ல. பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்போவுமே நான் எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுறது தான் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சார் நீங்கள் ஏதாவது டால்பி டிஜிட்டலில் கிளாஸ் எடுக்கிறீங்களா, எது சார் கேட்பீங்க? அப்படி தான் நான் யூஸ்வலாக நம்ம மூவிலாம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது காட்டும், யூஸ் ஹெட்செட் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு. அது எதுக்குன்னா அந்த குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக. நான் செஷன்ஸ் எதுக்கு நான் வந்து ஹெட்செட்டில் பார்க்க சொல்கிறேன், கேட்க சொல்கிறேன்னா யுவர் அட்டென்ஷன் வில் பி ஹியர், அதுக்காக தான். ஓகேவா? மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த கேள்வி பாருங்கள். இ பவர், ஃபஸ்ட் நான் ஒரு டைம் கேள்வி எழுதிக்கிறேன். இ பவர் 3x ப்ளஸ் இ பவர் 5x பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இந்த இ பவர் மைனஸ் எக்ஸ்னா இது 1/e பவர் எக்ஸா? இது டினாமினேட்டரில் எழுதுறேன். ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் நான் என்ன பண்ணுறேன், இ பவர் 3x காமனாக வெளில எடுக்கிறேன். இ பவர் 3x காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் இ பவர் 5xல 3x வெளில போயிடுச்சுன்னா மீதி இ பவர் 2xன்னு வரும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஐ எம் கோயிங் டு ஹேவ் இ பவர் 2x ப்ளஸ் 1 பை இ பவர் எக்ஸ்ன்னு வரும். புரியுதா? பாருங்கள், இது என்னாச்சுன்னு. நார்மலாக ஃப்ராக்ஷன்மா இப்போ 1/1 + 2 என்ன போடுவீங்க? 2 × 1 2, 2 + 1 3/2 போடுவீங்கல்ல, அதே லாஜிக் தான். சரியா? அதே லாஜிக் தான். இப்போது நியூமரேட்டர் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்களேன், இது 1 ப்ளஸ் இது பாருங்கள், ரெண்டு கேன்சலுமா, சூப்பர். 1 ப்ளஸ் இ பவர் 2x, இதுவும் 1 ப்ளஸ் இ பவர், ரெண்டுமே கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா இ பவர் 3x, இது பையில் இன்னொரு டினாமினேட்டர் இருக்குது. அப்போ அது மேலே போச்சுன்னா ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஆகும், விச் மீன்ஸ் இ பவர் 4xன்னு வந்துடும். அப்போ இந்த என்டையர் சம்முடைய வேல்யூ வெறும் இ பவர் 4x மட்டும்தான். சரியா? அப்போ இது இன்டெகிரல் பண்ணி dx போட்டுக்கோங்க. அப்போ உங்களோட ஆன்சர் இ பவர் 4x/4 ப்ளஸ் சி. சம் ஓவர். இந்த சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியோட சிம்பிளிஃபிகேஷன் தான் அதிகமே தவிர நமக்கான இன்டெகிரல் குயிக்காக கிடச்சிருச்சு. ஆன்சர் டன் டன் ஆர் டன். 5 சம்மு ஓவர். நெக்ஸ்ட் 6வது சம்மு பாருங்க. யா, இந்த சம்மு we are going to do with the help of substitution method. Substitution method. ஸோ சொல்யூஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1/x 1 மைனஸ் 1/x² கொடுத்துருக்காங்களா? காட் இட்? எஸ் ஆர் நோ? இப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கான இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? நார்மலாக இந்த இ பவரில் இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸை பண்ணால் என்ன? 1. 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? இன்டெகிரல் கிடையாதுமா, ஐ எம் டாக்கிங் அபவுட் டிஃப்ரென்ஷியேஷன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். இந்த 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் பவர் -1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் பவர் -2 வரும், விச் கேன் பி டன் as -1/x² வரும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்போ இதுதான் உங்களுக்கு இங்க ஃப்ரண்ட்ல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? புரியுதா இல்லையா? அப்போ இந்த என்டையர் டேர்ம் இது dx இருக்கு அப்படின்னா இந்த என்டையர் டேர்ம் நான் என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் பிளஸ் 1/x இந்த டேர்மை ஐ கேன் ரைட் இட் ஆஸ் டிஃபரன்ஷியல், அதாவது dxக்கு பதிலாக ஐ கேன் ரைட் இட் ஆஸ் d ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/xன்னு மாற்றி எழுதலாமா எழுதக்கூடாதா? இதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். எழுதலாம். இங்கே எனக்கு அந்த எக்ஸ் பிளஸ் 1/x டிஃபரன்ஷியல் பண்ணால் எனக்கு 1 மைனஸ் 1/x² வரதால கேள்வியில் இருக்கிறத நான் மாற்றி என்ன பண்ணுறேன்? டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/x மாற்றி எழுதிட்டேன். எதை? இதை, இந்த 1 மைனஸ் x² நான் இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டேன்.
இப்போ நார்மலாக நமக்கு இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பிளஸ் சின்னு தெரியுமா? இதே தான் இங்கேயும் இருக்குது. தெரியுதா? இதே தான் இங்கே இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பதிலாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ், அவ்வளோதான். அப்போ நான் டேரெக்டாகவே இந்த ஆன்சர் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட்டு இ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸு ப்ளஸ் சின்னு முடிச்சு விடலாம். சிம்பிள் சிம்பிள். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த சம்மை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான சம்மு, அழகாக 2 லைன் 3 லைன் முடிச்சு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். எழுதுறது சும்மா 3 லைன் தான், அது நாட் எ மேட்டர். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிற 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரை நான் வேணும்னே டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ்னு மாற்றி எழுதுறேன். ஏன்னா அதை பண்ணால் அதுதான் வருதுன்றதால நான் மாற்றி எழுதியிருக்கேன் கம்ஃபர்ட்டுக்கு. இதே தான் இப்போ 7th சம்மம் பாருங்களேன். 7th சம்மம் இதே மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா பாருங்கள். 7th சம்மம் இப்படி தான் இருக்கும். ஸோ 1 பை எக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நார்மலாக நான் என்ன பண்ண போகிறேன், லெட் டி ஈக்குவல் டு, இல்லை வேறு ஏதாவது வேரியபிளோட வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஓகேவா? நான் டீனே வச்சு போடுறேன். லெட் நான் சரி நான் இங்கே எழுதுறேன், எதுக்கு சைடில் எழுதுறேன், இங்கே எழுதுறேன். லெட் சம் டி ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு போடுறேன். இப்போ ஆக்சுவலாக இது வந்து இன்டெகிரல் டிஎக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? டிடி வித் ரெஸ்பெக்ட் டிஎக்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? ஐ எம் டாக்கிங் அபவுட் டிஃப்ரென்ஷியல். அப்போது லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1 பை எக்ஸு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் மாற்றி எழுதுறேன். அப்போ டிடி ஈக்குவல் டு 1 பை எக்ஸு டிஎக்ஸா. அப்போ இந்த கேள்வி எனக்கு என்னவா மாறும்னா, இன்டெகிரல் ஆஃப் இந்த 1 பை எக்ஸு இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக ஐ கேன் ரைட் டிடி போட்டுக்கலாம். இந்த 1 பை லாக் எக்ஸுக்கு பதிலாக ஐ கேன் ரைட் 1 பை டின்னு போடலாம். சிம்பிள். அப்போ 1 பை டின்றது யாரு? இன்டெகிரல் ஆஃப் டி பவர் மைனஸ் 1 டிடி. புரியுதா இல்லையா? இங்கே லாக் எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கா? சூப்பர். நான் இதை மறந்துடுறேன். லாக் எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ அது டி ஸ்கொயரு. அப்போ டி பவர் மைனஸ் 2 சேஞ்ச் பண்ணிக்கோங்கம்மா. கேள்வியில் இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ டி பவர் மைனஸ் 2னா டி பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 1 பை மைனஸ் 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. அப்போ உங்கள் ஆன்சர் டி பவர் மைனஸ் 1 பை மைனஸ் 1 ப்ளஸ் சி, விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் 1 பை டி ப்ளஸ் சியா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. டி உடைய வேல்யூ மைனஸ் 1 பை லாக் எக்ஸ் ப்ளஸ் சி தான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதா பாருங்கள். சப்ஸ்டியூஷன் மெத்தட் we are using. நம்ம ஆல்ரெடி இயர்லியர் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியணும். என்ன தெரியணும்? லாக் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 பை எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியலாக எழுத முடியும். ஏன்? ஏன்னா லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் 1 பை எக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நான் கொஸ்டினை வச்சு என்னால் எக்ஸில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக டீயால் மாற்ற முடியும். டீயில் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் இன்டெகிரல் பண்ணிவிட்டு கடைசியாக ஆன்சர் எழுதும்போது எக்ஸில் வச்சு கொடுத்துடணும். அவ்வளோதான். சரியா? நம்ம சம்மு எக்ஸில் இருக்குது, நம்ம இன்பிட்வீன் டீயை யூஸ் பண்ணுறோம். அகைன் நம்ம எக்ஸில் தான் முடிக்கணும். அவங்க எப்படி கேள்வி கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம முடிக்கணும். அவங்க எக்ஸில் கொடுத்தா நம்ம எக்ஸில் தான் முடிக்கணும். இன்பிட்வீன் டீ வந்து நமக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி யூஸ் ஆகும். அவ்வளோதான். 7th சம் தம்ஸ் அப். புரிஞ்சுதா? வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்களா? யாராவது வீடியோ லைக் போட்டுருங்க. எஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். இந்த வீடியோ நான் போட்டது காரணமே ஒரு கமெண்ட் தான். இன்னைக்கு வந்த கமெண்ட் தான் எக்ஸசைஸ் 2.3 போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் போடுறேன். இந்த கமெண்ட் போட்டவங்க நேம் நான் மறந்துட்டேன். பட் தேங்க்யூ ஸோ மச். ஐ பிலீவ் தட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ. யாராவது ஒருத்தர் 2 பேர் பாரு. யூ ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. நீங்களே யாராவது ஒருத்தர் 2 பேர் கேட்டால் கூட நான் வீடியோவே நான் ரெடி பண்ணி போடுறேன். ஈவன் இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் டைம் அப்படின்னா கூட. ஸோ தட் மச் ஐ எம் ஹியர் ஃபார் யூ பீப்புள். பட் யூ நோ வெரி வெல், கம்பேரிங் வித் அதர் சாப்டர்ஸ் நம்ம சேனலுடைய ரெஸ்பாண்ட் வெரி வெரி லெஸ். ஐ டோன்ட் நோ வை. மேபி யூடியூப் வந்து எனக்கு துரோகம் பண்ணுதா, இல்லை என்னுடைய கண்டென்ட்லாம் உங்கள் கண்ணு காட்டாமல் உங்களுக்கு துரோகம் பண்ணுதா அப்படின்னு தெரியல. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, இஃப் யூ ஆர் ஓகே சாட்டிஸ்ஃபைட் வித் மை எக்ஸ்பிளனேஷன், கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் தான் வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்லி நம்ம சேனலை பார்க்க சொல்லணும். இன்கேஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இட் இஸ் தேர் சாய்ஸ். பட் பிளேலிஸ்ட்டில் எல்லா சாப்டரும் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். எஸ்பெஷலி ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பிஸ்னஸ் மேக்ஸ்க்காகவே. 11th இருக்குது, 12th இருக்குது, ஜென்ரல் மேக்ஸுமே இருக்குது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஸ்கூல் மெட்டு, கிளாஸ் மெட்டு, பஸ் மெட்டு, டியூஷன் மெட்டு, எந்தெந்த மெட்டெல்லாம் பார்க்குறீங்க எல்லா மெட்டுக்கிட்டே சொல்லுங்கள். கார்த்திக் மேக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அங்கே வீடியோலாம் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் சேனலில் பார்க்குறீங்க, லைவெல்லாம் வரதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா நானுமே மற்ற சேனல்ஸ் மாதிரி லைவ் வரதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். இட் இஸ் இன் யுவர் ஹேண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 வீக்ஸ் பேக் கூட நான் 10th ஸ்டாண்டர்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய பேர் வரல, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நோ யூஸ் இல்லை. லைவில் ஆளே இல்லாமல் நான் எப்படி ஆள் கடைக்கு டீ ஏற்ற முடியும்? அதனால் ஓகே, நிறைய பேசிட்டேன். 8th சம் முடிச்சிடலாம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்காங்க? 8th சம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ். இப்போ நமக்கு ஜென்ரலாகவே என்ன தெரியும்? இந்த டிஃபரன்ஷியல் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியலுடைய இன்வர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்? ஃபங்க்ஷன் கிடச்சிரும். அப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன்?
இதை நான் டிஃபரன்ஷியல் என்ன பண்ணணும், நான் இன்டெகிரல் பண்ணணும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ எனக்கு என்ன ஆகும், இது வெறும் எஃப் ஆஃப் எக்ஸாக வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். நல்லா கவனிங்க, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ணால் எஃப் டேஷ்னு வரும், அதை நீங்கள் இன்டகிரல் பண்ணிங்கன்னா எஃப்ஆ மாறிடும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு இந்த பக்கம் இ பவர் எக்ஸ் இருக்கிறதால நம்ம இ பவர் எக்ஸ் டேரெக்டாக போடுறோம். ஆஸ் யூஷுவல் இன்டகிரல் கான்செப்ட் ப்ளஸ் சின்னு போடுறோம். அந்த ப்ளஸ் சி எதுக்கு போகிறோம்னா, இப்போ அதான் நம்ம ஒரு ஆன்சர் வரப்போகுது. அவங்க நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 0 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதில் நீங்கள் புட் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அப்போ இது என்னவா மாறும், எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இ பவர் 0 ப்ளஸ் சி விச் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. இ பவர் 0 வேல்யூ 1ன்னு தெரியுமா, அப்போ 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2னா அப்போ சி ஈக்குவல் டு 2 மைனஸ் 1, அப்போ சி ஈக்குவல் டு 1 தான். அப்போ இது எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் சம்மம் முடிஞ்சிடும். தேர்ஃபோர் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான விடை. இத்தோட இந்த சம்மு முடிந்து விட்டது. ஸோ இந்த வீடியோவுக்கு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மினிமம் ஒரு 50 வியூஸ் வருது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸோடைய லைவ் கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் சொல்கிற டாபிக், நீங்கள் சொல்கிற டைம், நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி நான் எடுக்கிறேன், லைவாக கூட வரேன். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவுடைய பிடிஎஃப், இந்த செஷனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா மினிமம் ஒரு 10 லைக்கு 20 வியூஸ் வரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். 2.3 மட்டும்தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். 2.4, 5 எல்லாமே ஆல்ரெடி நெட்டில் இருக்குது. நெட்டில் மீன்ஸ் என்னோட சேனல்லேயே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். இங்கே காட்டுற இந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்ன டாபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி செஷன்ஸ் வேணும், எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா கூட சஜஷன் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். வேறு ஒரு சூப்பரான செஷனில் சந்திக்கலாம். டேக் கேர். பாய்.